ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் உங்களுக்குன்னு 20 நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரு வேலையை செஞ்சால் கிடைக்கிற நன்மைகள் ஏராளம். அந்த வேலை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1, இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால இருதய நோய் வராது. ரத்த அழுத்தம் இம்ப்ரூவ் ஆகும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகும். குட் கொலஸ்ட்ரால் HDL கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். நம்பர் 2, மூளைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால என்டார்ஃபின், செரட்டோனின், டோபமைன் போன்ற நல்ல கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல உருவாகுது. இதனால கவனம், ஞாபக சக்தி அதிகரிக்குது, மன அழுத்தம் குறையுது. நம்பர் 3, இன்சுலின் உணர்திறன் அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கிறதுனால சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புகள் குறையுது. நம்பர் 4, நுரையீரல் அதாவது லங் கெப்பாசிட்டி அதிகரிக்கிறதுனால ஆக்சிஜனை அதிகமாக எடுத்துக்க முடியுது. இதனால் அன்றாட வேலைகளை டயர்டாகாமல் ஈஸியாக செய்ய முடியுது. நம்பர் 5, போன் ரீமாடலிங். பழைய எலும்பு போய் புதிய எலும்புகள் உருவாகிட்டே இருக்கிறதுனால எலும்புகள், மூட்டுகள், அது சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாமே வலுவடையுது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வராமல் தடுக்குது. நம்பர் 6, சிர்கேடியன் ரிதம். நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்கை ரெகுலேட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அளவு குறையுது, ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது. நம்பர் 7, இந்த வேலையை செய்கிறதுனால நம்ம உடம்புல ஸ்டோராக இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு கரையுது, உடம்பிழைக்கவும் உதவுது. நம்பர் 8, ஓவராலாக நம்ம உடம்புல ஆக்சிடைசஸை குறைச்சி ரணங்களை குறைக்கிறதுனால நம்ம இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய அந்த ஒரு வேலை என்ன அப்படின்னா நடைப்பயிற்சி தான், அதாவது வாக்கிங் தான். அது ஒரு நாள் 2 நாள் பண்ணாமல் தொடர்ச்சியாக பண்ணணும். 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வோம், நோயின்றி வாழ்வோம்.